ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. இன்றைக்குத்தான் நான் பிறந்தேன், பெற்றத்தால் பிறந்தேன், இனி பிறவா வரம் எய்தினேன் அப்படின்னார். எங்கள் அம்மா அப்பா எதுவும் பெற்று போட்டாங்க, பிறந்துட்டேன். இன்றைக்கி சிவனுடைய தரிசனம் கிடச்சதுனால நான் இன்னும் பிறக்க மாட்டேன் உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். ஸோ மனித வாழ்க்கையினுடைய லட்சியமே அதுதான். பிறவா நிலனும் இல்லை, இரவா வயனும் இல்லை. இந்த உலகத்தில் நாம் பிறக்காத இடமும் இல்லை, சாகாத இடமும் இல்லை. அவ்வளோ பிறவுகள், எழுகடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழிப்பிறப்பு. எத்தனை தாய்மார்களிடத்தில் நான் முளைப்பால் அருந்தினேனோ அதெல்லாம் சேர்த்து வச்சா இத்தனை பிறவிகளில் ஒரு கடல் ரொம்பி இருக்கும்னு சொல்கிறது தான் வாழ்க்கை என்பது. ஸோ அப்போ அந்த புனரபி ஜனனம் புனரபி மரணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா கடவுளை ரியலைஸ் பண்ணுறது. அந்த கடவுள் நமக்குள்ளே தான் இருக்குது. கடவுள் எல்லாம் கடந்து நமக்குள்ளே இருக்குது. எல்லாம் கடந்து எண்ணம்பர தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரே அப்படிங்கிறது தான் செல்ஃப் ரியலைசேஷன். அது வரைக்கும் நம்ம இந்த உடம்பை நிஜம் நம்பின்னு இருப்போம். இந்த உடம்புல என்ன ஒன்றுமே இல்லை இல்லையா? கண்ணில் புசுலு, காதில் குழம்பி, மூக்கில் சளி, வாயில் கப்பு, கீழே மலம் மூத்திரம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த உடம்பு. அதனால் உடம்பார் அழியின் உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேங்கிறது. உள்ளே தான் அவன் உட்காண்டிருக்கான். வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மெய்யானும் உளன் கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சே. நமக்குள்ளே தான் அவன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ என்னுடைய வாழ்க்கை என்பது ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் 1983 தான் ஆன்மீகத்தில் பெரிய அளவுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி பக்தனாக இருந்தால் அதெல்லாம் வேறு விஷயம். நிறைய மலையெல்லாம் 1968 போயிருக்கேன், அதெல்லாம் வேறு விஷயம். இப்போது ஸ்ரீசைலத்தில் ஸ்ரீசங்கரர் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதின்னு இருந்தாங்க ஆனந்தவடரில் பரணிதர். இப்போ என்னவோ காஞ்சி பெரியவரை பார்க்கணுன்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததில்லை. இங்கேயே காஞ்சிபுரத்தில் நான் மெட்ராஸ் தான் இருக்கேன், அவரை பார்த்ததில்லை. இப்போ ஆகஸ்ட் 13, 14, 15 இந்த 3 நாள் 15 லீவ் வரும் இல்லையா? அப்போ சாட்டர்டே சண்டே எதுவும் வந்திருக்கோம். அப்போ ஒரு கார் வாங்கியிருந்தோம் புதுசாக, TMJ 1994ன்னு எடுத்துன்னு இங்கேருந்து நேராக கர்னூலுக்கு போனேன். அவர் ஒரு மில்லில் இருக்கார். நாங்கள் சாயந்தரம் ஆயிடுச்சு, தூரத்துலேருந்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து மந்திராலயம் போயிட்டேன். அதாவது ஃபேட்டுங்கிறது என்னான்னு உனக்கு புரிய வைக்கிறான். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. முன்னர் நமது இச்சையினால் பிறந்தவும் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டும் பிறக்கிறது இல்லை. பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. மந்திராலயத்தில் அப்போல்லாம் ரூமெல்லாம் ஜாஸ்தி இல்லை. ஐ எம் டாக்கிங் ஆஃப் 1983. வேறு வழி இல்லாமல் கார்லேயே படுத்துன்னு வந்துட்டு காலையில் தொங்கபதிரால் குடிச்சிட்டு ராகவேந்தரை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக நான் மகாநந்தி, அஹோபிலம் அந்த இடத்துக்கெல்லாம் வந்தேன். இந்த அஹோபிலத்தில் கீழே இருக்கிற கோயில் வேறு, மேலே போனால் இருக்கக்கூடிய இடம் வேறு. அதுக்கு மேலே நவநாத 9 கோயில் இருக்குது மேலே அதெல்லாம். ஸோ அங்கே போய் பெரிய அருவி இருக்குது, அங்கே குளிச்சுட்டு அந்த ஒரிஜினல் கோயில் இருக்குயா அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக மெட்ராஸ்க்கு வந்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு வர வழியில் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். மெட்ராஸ்க்கு வந்தபோது எனக்கு ஒரு லெட்ரு வந்திருந்தது. இது மாதிரி நான் அகஸ்தியர் ஆசிரமம்னு வச்சு நடத்துகிறேன் பாலக்காடு பக்கத்தில் நொச்சூருன்ற இடத்துல, கொடுவாயூர்கிட்ட. என்கிட்ட ஒரு ஓலை இருக்குது அகஸ்தியருது. அதில் நான் என் செலவில் உங்களுக்கு சியாமலா கனக சங்கர்ஷனிங்கிற மந்திரத்தினால யாகம் வளர்த்து அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு நான் பண்ணணும்னு வந்திருக்கு அப்படின்னு எழுதினார். நமக்கு ஒன்றும் புரியல. சரின்ட்டு நம்ம அங்கே போனோம். இங்கேருந்து போகிற போது சரி குருவாயூர் போகலாம், ஏன்னா மறுநாள் தானே அவர் அபிஷேகம் பண்ணுறாரு. ஒரு சைக்கிள்காரன் குறுக்கால் நிறைய தடைகள் வரும். எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குயிலேன்னு. அப்போது கைலியாடுன்னு ஒரு ஊர், அங்கே ஒரு சைக்கிள்காரன் குறுக்க வந்துட்டான். அது எதிரிலே போலீஸ் ஸ்டேஷனு. அவன் கொண்டு போய் எங்களெல்லாம் உள்ள விட்டான். அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சால் தான் உங்களை விடுவான்ட்டான். அவனை ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டின்னு போனாங்க, ஒன்றும் இல்லைன்னாங்க. அண்டு அந்த சைக்கிள்காரன் விழுந்துனாரு. கார் இருக்கு இல்லையா கண்ணாடி, அது வஞ்சி போச்சு. பயங்கர மழை. நான் ரொம்ப ஸ்போர்ட்டி பர்சன் எப்பயுமே. ஆனால் அந்த உடஞ்ச கண்ணாடி வழியாக கை ஆட்டிக்கிட்டு ஜாலியாக குருவாயூர் போய் சேர்ந்தேன். அங்கேயும் ரூம் கிடைக்கல. ஸோ ஒரு 3-4 மணிக்கு நிர்மாலி தரிசனம் பார்த்துட்டு அங்கே நேராக கோயம்புத்தூர் பாஷா பாய் கடையில் காரை ரிப்பேருக்கு விட்டுட்டு அங்கேருந்து ஒரு டூரிஸ்ட் கார் எடுத்துன்னு கொடுவாயூர் போய் அந்த அபிஷேகமெல்லாம் பண்ணோம். அது நல்ல ஆசிரமம். அங்கே
காரை சித்தருங்கிறவர் அவருடைய எனர்ஜியை இந்த பிள்ளையாரில் வச்சுருக்கார். அந்த இடத்துல முத்துராமலிங்க தேர்லாம் பிரிட்டிஷ் அவங்களுக்கெல்லாம் தப்பிக்கிறதுக்காக அங்கெல்லாம் போய் ஒளிஞ்சு இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். பழைய காலத்து இடம் அது. அங்கே அபிஷேகம்லாம் பண்ணாங்க. அங்கேருந்து கோயம்புத்தூரில் வந்து கார் எடுத்துன்னு வந்துட்டேன். அது வரைக்கும் நான் காளிகாம்பாள் கோயிலுக்கு போனதே இல்லை. நான் பிராட்வேல தான் இருக்கேன். பிராட்வே டாக்கீஸ் பக்கத்தில் தான் இருந்தேன். ஒரு 3 தெரு தள்ளி போனால் காளிகாம்பாள் கோயில் தமிழ்ச்சேரி ஸ்ட்ரீட்டில் நான் போனதே இல்லை. இந்த சீக்வன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் காளிகாம்பாள் கோயிலுக்குள்ளே போகிறேன். அந்த நிகழ்ச்சி இதெல்லாம் போயிட்டு வந்த பிறகு தான் அங்கே போகிறோம். அவங்க பண்ண யாகம் என்ன? ஷியாமலா. ஷியாமலான்னா என்ன? கருத்த நிறமுள்ள காளி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த யாகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறோம். டெய்லி போக ஆரம்பித்தேன் நான். காளிகாம்பாள் சிவாச்சாரியார் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் எப்போது? ஆகஸ்ட்டில். இதுக்கு நடுவில் மே 11 லாங் பேக், ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி ஜூலை ஜூனு அந்த மே, இந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அண்ணா நகருக்கு வந்தார். அப்போ அண்ணா நகரில் அந்த ஹரிஹர தேவதாதி ஆலயம், முதல்ல அதனுடைய பேர் ஹரிஹர தேவதாதி ஆலயம், இப்போ சிவா விஷ்ணு கோயில் சொல்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் ஜெயேந்திரர் கூப்பிடுங்க, உங்கள் வீட்டுக்கு வருவார் அப்படின்னாங்க. சரின்ட்டு கூப்பிட்டேன். அப்போ நான் வந்து ஒரு ஐயப்பன் சிலையை அந்த என்னுடைய பூஜை ரூமில் வச்சு தாம்பாளத்தில் அப்படியே அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். அண்டு அவர் வந்தார். நேராக பூஜை ரூமில் போய் அந்த ஐயப்பனுக்கு பூஜை பண்ணிவிட்டு, ஐயப்பன் ரொம்ப தேஜஸாக இருக்கான், ஒரு கோயில் கட்டுங்கோ அப்படின்னார். இது எப்போது? மே 11. அண்டு மைண்டில் அது வரல. அதாவது அவர் சொன்னால் கூட கோயில் கட்டணுங்கிற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. இப்போ அகைன் கம்மிங் பேக் டு ஆகஸ்ட். ஆகஸ்டில் இந்த நிகழ்ச்சிகள்லாம் வாழ்க்கையில் நடக்குது. அப்போது அவர்கிட்ட கேட்குறேன், ரத்தனகிரியில் ஒரு சாமி இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ஜெயேந்திரர் மே மாதம் சொன்னாருன்னு. அவர் தென்மேற்கு மூலையில் ஒரு ஆலயம் கட்டி வை, இந்த புனித பணிக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசைகள் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த காளிகாம்பாள் கோயில் சிவாச்சாரியர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டணும்னு. அவர் சொன்னது, திருவேற்காடு ராமதாஸ் சாமி தான் எக்ஸ்பர்ட்டு, அவர் இங்கே வைக்கிற போய் பேசுனார். அவர் சொன்னார், நாளைக்கு நான் அண்ணா நகர் வரேன், நீ அங்கே வந்து என்னை பாருன்னார். ஸோ நானும் அவர் அண்ணா நகரில் அவர் வந்திருந்த இடத்துக்கு ஒரு கோயிலுக்கு வந்திருந்தார், சந்திரமௌலீஸ்வரர் கோயில்னு. அங்கே போயிட்டு காரில் ஏற்றின்னு வந்தேன். அது வந்து நவம்பர் 16. அவர் வந்து நவரத்னம் வச்சுருக்கியான்னார். இல்லை சாமி என்ன, போய் நவதானியம் வாங்கின்னு வந்தார். ஸோ கடையில் போய் நவதானியம் வாங்கின்னு வந்தோம். சொன்னார், இப்பயே குரு வர ரொம்ப நல்லா இருக்குது, கடைக்கால் பூஜை போட்டுடலாம் அப்படின்னு. அந்த ஐயப்ப சாமி கோயிலில் ஒரு 75 ரூபா கொடுத்தா ஒரு எந்திரம் விற்பாங்க அந்த காலத்தில், அது என்கிட்ட இருந்துச்சு. ஸோ கடைக்கால் போடுறதில் அந்த எந்திரத்தை வச்சு நவதானியத்தை வச்சு பூஜை போட்டு நவம்பர் 16 சாயந்தரம் நான் சபரிமலைக்கு ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் இந்த நிகழ்ச்சி நடக்குது, சாயந்தரம் நான் சபரிமலைக்கு போயிட்டேன். சபரிமலையிலேருந்து வந்த உடனே ஒரு ஆள் வந்தான், இந்த மாதிரி நாராயண சபதி என் பேர், திருவேற்காடு சாமி அனுப்பிச்சாங்க, உங்களுக்கு ஏதோ கோயில் கட்டணுமான்னு. ஸோ அவனே வந்து லிஸ்ட்டு போட்டான். பணம் மாத்திரம்தான் நம்ம கொடுத்தோம். அவனே சாமான்லாம் வேணும் தான் கோயிலெலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் டிசம்பர் 13, 14, 15 1983 ஒரு 40லேருந்து 50 சிவாச்சாரியார்கள், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் ராஜப்பா சிவாச்சாரியார், அதுக்கப்புறம் திருவாரூர்லேருந்து சங்கு வாத்தியம் மகாலிங்க சிவாச்சாரியார், பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி வந்தாங்கன்னு தெரியல, அத்தனை பேரும் வந்தாங்க. ஸோ சிவாச்சாரியார், குருஜி சுந்தரராமன் திருவேற்காடு, அதுக்கப்புறம் சண்முக சிகாமணின்னு ஒரு இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் இருந்தார். ஒரிஜினல் வீரமணி கச்சேரி, இப்போ இருக்கிறது வீரமணி தாசன், அது ஒரிஜினல் வீரமணி இருந்தார், அவர் வச்சு கச்சேரி முழுக்க முழுக்க சொந்த செலவில் 3 நாள் கும்பாபிஷேகம் பண்ணோம். நம்ம இந்த 40 ஐயர்களும் தங்க வச்சு உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி எல்லாம் சூப்பராக நடந்தது. அந்த கும்பாபிஷேகம் பண்ண உடனே அந்த கோயிலில் முதல் இருமுடி எங்கள் அம்மா தான் எடுத்தாள். இதில் ஒரு சீக்வன்ஸுக்காக சொல்கிறேன், அந்த அம்மா தான் எடுத்தாள். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு தடவை சபரிமலைக்கு போயிட்டு வந்தோம். இந்த கும்பாபிஷேகம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை சபரிமலைக்கு போயிட்டு வந்தோம். இதெல்லாம் 83. ஜனவரி 26, 1984 இன்றைக்கி வந்து நான் ரத்தனகிரியில் எனக்கு அபிஷேகம் இருக்கும். அவர் சொன்னார், ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே, எங்கே இருந்தாலும் நீ வர முடியும், ஆனால் இந்த டேட்டு நான் உனக்கு அலாட் பண்ணுறேன்ட்டு ஒரு சின்ன ட்ரஸ்ட்டு மாதிரி ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம். அந்த கோயிலில் அந்த தேதிக்கு அந்த அபிஷேகத்துக்கு உள்ள கட்டளை நம்மளுதுங்கிற மாதிரி போயிருந்தேன் நான்.
ஒய்ஃபு, பையன், பொண்ணு எல்லாம் இருக்காங்க. அபிஷேகம் நடக்குது முருகனுக்கு. நான் உக்காந்துருக்கேன். எதுக்குன்னு தெரியாமல் அந்த அபிஷேகம் நடக்கிற 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேம்பி அழுதுனே இருக்கேன். பக்கத்தில் இந்த பசங்கள்லாம் உட்காந்து கர்ச்சீஃப் கொடுக்குறாங்க. எதுக்காக அழுவுன்னு தெரிஞ்சால் தானே பண்ணுறது. எதுவுமே தெரியல, அழுதுன்னு உட்காந்து இருக்கேன், அவ்வளோதான். அப்போ ரஜினிக்கு சாமி ஒரு சீட்டு எழுதினார். இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும், அருளாசிகள் அப்படின்னு. அதாவது ஜனவரிக்குள்ளே வருவோம். எனக்கு அப்பயும் புரியல. நான் நேராக அண்ணா நகரில் வந்து என் கட்டில் படுத்துட்டேன். அண்டு ராகவேந்திரர் வந்தார். முதல்ல ராகவேந்திர சாமி வந்தார். நான் அவரை 83 ஆகஸ்ட்டில் தான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு. அதுக்கு முன்னே அவரை பற்றி எனக்கு தெரியாது. நான் சரஸ்வத் அந்த இதுலையா மதுவா அந்த இதுலேருந்து வரல. வந்து ராகவேந்திர சாமி என்ன சொல்கிறாரு, அதாவது இந்த 26 ஜனவரிக்கு என்ன நடந்ததுன்னா அதுதான். நானும் அவரும் பக்கத்தில் நிற்கிறோம். உன் பணத்தை பாடுறா அப்படிங்கிறாரு. அப்போ என்னுடைய உடம்பு நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரி இடந்து கிடக்குது. 2 பேரும் வேடிக்கை பார்க்குறோம். அதுக்கப்புறம் என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியே போய் பழனி தண்டாயுதபாணிக்கு லெஃப்ட் சைடில் நின்று அந்த பாம்பு அப்படியே மெல்ட் ஆகிட்டு அங்கே வந்து தங்கத்தில் எப்படி இருக்கும் ஒரு ஆள், அந்த மாதிரி தங்கமயமான ஒரு சித்தர் வரார். அந்த பாம்பு இருந்த இடத்துல தங்கமயமான சித்தர். பின்னால் தான் எனக்கு தெரியும் அதுதான் குரு பகவான்ன்றது. தங்கம் அப்படின்னா குரு பகவான், பரஸ்பதி தங்கம், சுக்கிரன் வெள்ளி, அதனால் தங்கமயமான ஒரு வந்தார். வந்துட்டு பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படின்னு 2 மந்திரம் கொடுக்குறார். ஒன்று முருகன் சடாட்சரம், இன்னொன்று அஷ்டாட்சரம் பெருமாள். பௌர்ணமிக்கு 8 ரூபா அப்படின்னா எங்கள் சிசர்கள் பாஷையில் அஷ்டமா சித்திகள்னு அர்த்தம். ஸோ அஷ்டமா சித்திகளும் 11 பௌர்ணமிக்குள்ளே உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ணா நகரில் வசதியாக தான் இருந்தேன். நான் தான் சொன்னேன், இந்த ரோடு பூரா இந்த பஸ்ஸு, லாரி, வேனு, கார் எல்லாம் நிற்கும். பெரிய அளவுக்கு நல்லா தான் இருந்தேன். அண்டு ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா நகரில் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனில் 14 வருஷம் தலைவராக இருந்தேன். வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் ஷூட்டிங் நடக்கும், டெய்லி ஒரு 5000 ரூபாய் வாடகை கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நல்ல வசதியாக தான் இருந்தோம். எனக்கு அந்த நேரத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்ல வசதி, நல்ல வருமானம் வந்துட்டுருக்குது, உட்காந்துருந்தோம். ப்ளஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாக்கிஸ், மைசூர் சாண்டில் சோப்பு, ஜாஃப்ரே மேனஸ், கிளாஸ்கோ, டிடிஜி இந்தியா எல்லாத்துக்கும் ஸ்டாக்கிஸ். நார்த் மெட்ராஸ், பாரிஸ் கார்னர்லேருந்து பொன்னேரி வரைக்கும் நான் தான் ஸ்டாக்கிஸ்ட். 40-44 ஸ்டாஃபை வச்சு வண்டியில் கொண்டு போய் சரக்கு கொடுக்குறது, அதெல்லாம் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என் மைண்டு எதுலேயுமே போகல. எப்போ பாரு அழுதுகிட்டே இருப்பேன். இந்த நிகழ்ச்சி வந்து உன் பந்தை பாருன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே எனக்கு எதுலேயும் ஒட்டவே இல்லை. அப்போ எப்போ பாரு அழுதுகினே இருப்பேன். திடீர்னு சிங்கம் மாதிரி கத்துவேன். ரோட்டில் போகிறவங்கலாம் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எட்டி பார்க்குற அளவுக்கு இருக்கும். தடால்னு போய் கீழே விழுவேன். ஒரு அடி படாது உடம்புல. இப்படிலாம் ஒரு எக்ஸ்டசிக் ஃபீலிங்கில் ஓடிக்கினே இருந்துச்சு லைஃப்பில். எப்போ பாரு புரசு அருணகிரி, முருகன் பாட்டு போட்டு உட்காந்துட்டு கேட்டுன்னு இருப்பேன். அது மாதிரி எதுலேயும் ஓட்டலை. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தது. அப்போ இந்த 26 ஜனவரி 84 ரஜினிகில் அபிஷேகம் ஆரம்பித்து அன்றைக்கி நைட் கிடச்ச இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஆன்மீகத்தில் முழு நேரம் வந்தேன். அதுக்கு ஒன்றும் பக்தன் தான். நான் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் தான் படித்தேன். அதனால் பக்தியெல்லாம் இருந்தது. அண்டு பெரிய அளவுக்கு இதில் இழுத்து வரப்பட்டது அந்த நிகழ்வு தான். அதுதான் இந்த 26 ஜனவரின்றது. அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பின்னால் சகாதேவ நாடின்னு ஒன்று குடியாத்தத்தில் இருந்துச்சு. நான் இப்போ ஜெயின் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். ஒரு பையன், சார் எங்கள் ஊரில் ஜிசி சம்பந்தம்னு ஒருத்தர் நாடி படிக்கிறாரு, உங்கள் கைரேகை கொடுங்க, ஜாதகம் கொடுங்கன்னு ஏதோ வாங்கி போனார். ஸோ அது அந்த நாடிக்காரர் ரொம்ப நாளாக காஞ்சிபுரத்தில் ஓலகுது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் எழுதி வந்தது. அதுக்கு முன்னாள் நாள் நான் திருவண்ணாமலையில் இருந்தேன். 4:30 ராவு காலத்தில் 5 மணி கரெக்டாக திருவண்ணாமலை மூலஸ்தானத்தில் இருந்தேன் நான். அப்போ அந்த ஓலையில் வந்துச்சு, இந்த மாதிரி பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. இப்போ சொல்கிறீங்க, பலன் எதுவும் கம்மியெல்லாம் கிடையாது. உடலோன் தானே உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான். இந்த உடலுக்கு உள்ளவன் யார்? சிவசங்கரன். நான் செத்து கிடக்கிறேன். எனக்கு ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் அந்த நிமிஷத்தில் யார்? ராகவேந்திரன். அப்போ உடலோன் தானே உயிரோன் ஆனால் ராகவேந்திர சாமி. அவர் பிருந்தாவனத்தில் தவம் பண்ணிகிட்டு இருந்தார்.
அந்த தவத்தில் அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய நேரம் வர்றபோது அவர் என்னுடைய கண்டெய்னரை தேர்ந்தெடுக்கிறார். உடலும் தனி உயிரும் நூக்கொட்டி பார்த்திட்டான், பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. வருகையுறும் பார்ப்பனன் நடையொட்டி. அப்போ எனக்கு ராகு தசை நடந்துட்டு இருந்துச்சு. வரப்போகிறது அடுத்தது என்ன? குரு தசை. வருகையுறும் பார்ப்பனன், பார்ப்பனா குரு, பார்ப்பனன் நடையொட்டி பல்நிலை சேத்திராடனம் சென்று புண்ணிய லீலைகளை நிகழ்த்திடுவாய். எல்லா கோயிலுக்கும் போய் பல அதிசயங்களையும் புண்ணிய லீலைகளையும் நீ நிகழ்த்துவாய் அப்படின்னு வந்தது. இதெல்லாம் எப்போ? உடலும் தனி உயிரும் நூக்கொட்டி பார்த்துட்டு அதுக்கு பின்னால் வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு வரும். இதுதான் பைபிள்லேயும் இயேசுநாதர் சொல்லுகிற அனுபவம். நிக்கோதேமஸ்னு ஒரு ராஜா இருக்கான். அவன் இயேசுநாதர்கிட்ட போகிறான். போயிட்டு நீங்கள் எப்படி சாமி இவ்வளோ பவர்ஃபுல்லாகிறீங்க அப்படின்றான். அவர் சொல்கிறார், ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். அன்லெஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட் யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட்னர். அப்பா அம்மான்றது ஒரு எலும்புத்தோல், அது இன்னொரு எலும்புத்தோல் என்ற குழந்தையை தான் உலகத்தில் பெற்று போடும். நீ ஒரு பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறக்கணும், நிரப்பப்படணும். அப்போ தான் உனக்கு தேவலோக ரகசியங்கள்லாம் புரியும். அது வரைக்கும் உனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு கேட்குறான். அது எப்படி முடியும்? ஒரு ஆள் வயசாகிடுச்சு, எப்படி அந்த வயசில் அப்பா அம்மாவுக்குள்ளே போகிறது வர்றது இதெல்லாம் நடக்கிற வேலையா அப்படிங்கிற போது பைபிளில் ஏசனா சொல்கிறார், நோ ஒன் நோஸ் ஃப்ரம் வேர் த விண்ட் ப்ளோஸ் நார் வேர் இட் கோஸ், ஸோ இஸ் இட் வித் எ பர்சன் ஃபில்ட் வித் அ ஹோலி ஸ்பிரிட். நம்ம மூக்குக்குள்ளே போகிற காற்று எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? நம்ம மூக்கு விட்டு இப்போ போயின்னு இருக்கிற காற்று எங்கே போகுதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த மாதிரி தான் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு வைபவம் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இந்த 26 ஜனவரி எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. இது நம்ம கர்மாலாம் முடிக்கிற காலம் வருகிற போது, இன்னும் பிறப்பு இல்லைங்கிற ஒரு நிலை வருகிற போது இந்த அனுபவம் கிடைக்கும். அதுக்கு முன்னால் செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேங்கிற மாதிரி இந்த உலகத்தில் பிறந்து செத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாளாங்கிற தமிழ், ஈவன் தெய்வ வடிங்கள் கூட உலகத்தில் பிறந்து செத்துக்கிட்டு தான் இருக்குமா. அப்போ இன்னும் பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரமெய்தினேன் அப்படிங்கிற நிலை வரணுன்னா நமக்கு கர்மம் கழியணும். அந்த கர்மம் கழியிறது எப்போ கழியும்? வாழ்க்கையில் அனுபவிச்சா தான் கழியும். வாழ்க்கையில் ஃபுல்லாக யூ டு அண்டர்கோ யுவர் வாசனாஸ், ஃபினிஷ் வித் யுவர் கர்மாஸ். அப்போ தான் இந்த தெய்வீக அனுபவம், மரண அனுபவங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னால் கிடைக்காது. நீ என்ன தான் தேடினாலையும் கிடைக்காது. அது ஒரு விட்டுக்குறை தொட்டக்குறை. ஒரு திருஞான சம்பந்தர் இருக்கார். சீர்காழி குளத்துக்கிட்டே அவரை உட்கார வச்சுட்டு, அவருக்கு 3 வயசு அப்போ. அவங்க அப்பா சிவபாதை இருந்து நான் போய் குளிச்சுட்டு வர்றேன்னு குளத்துக்குள்ளே போகிறாரு. இவர் அப்பாவை காணமேன்னு அழுறாரு. ஆகாசில் போயிட்டு இருந்த பார்வதியும் சிவனும் பூமிக்கு இவருக்கு ஞானப்பால் கொடுத்துட்றாங்க. உடனே இவர் தோடுடைய செவியன் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிடார். இவர் கண்ட காட்சி அப்படியே பாட ஆரம்பிக்கிறார். அதே எப்படி 3 வயசில் ஒரு குழந்தை ஞானம் கழிச்சிடும். நான் உன்னை சீர்காழி குளத்துக்கிட்ட உட்கார வச்சு 2 போடுறேன், உனக்கு வராது. இதுக்கு முன்பிறவியில் என்ன பாக்கி இருக்கோ அது வரணும். 3 வயசு பாக்கி இருந்துச்சு, அதனால் இந்த பிரிவில் அவருக்கு ஞானம் கழிச்சு. ஒரு ஆதிசங்கருக்கு 16 வயசு பாக்கி இருந்தது, அவருக்கு 16 வயசு. ஏசுநாதருக்கு 32 வயசு பாக்கி இருந்தது, அவருக்கு 32வது வயசில் ஞானம் கிடைக்கிது. சிவசங்கர் பாபாவுக்கு 36 வருஷம் இதுக்கு முன்பிறவிகளில் பாக்கி இருந்தது, ஆனால் இந்த ஜென்மத்தில் 36வது வயசில் இந்த அனுபவம் கிடைக்குது. எப்போ அது கிடைக்கணுன்றது கூட இருக்குது. இதெல்லாம் ஒரு பாட்டில் மூடி திறக்கிறதுன்னு நான், ஒரு பாட்டில் மூடி டைட் ஆகுது, அவங்க திறக்கிறாங்க, அவங்க திறக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கையில் போனோடனே டப்புக்குன்னு திறந்துக்குது. அந்த மாதிரி எத்தனையோ பிறவி எடுத்து ஆத்மா தன்னை அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது ஏதோ ஒரு பிறவியில் அந்த விழிப்புணர்வு வருகிறது. இதுதான் ஆன்மீகத்தில் நாம் பெறுகிற அனுபவம். இது வந்துச்சுன்னா உனக்கு வேர்ல்டில் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்காது, உலகத்தில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. பிகாஸ் யூ ஆர் நோ மோர் தட். அதாவது நீ பழைய ஆளே கிடையாது, நீ புது ஆள் ஆயிடுற. உனக்குள்ளே வந்திருக்கிற ஆள் வேறு, ராகவேந்திரர் வந்தார். அப்போ நீ எப்படி ஆலங்காயன் சிவசங்கராக இருக்க முடியும்? பாசிபிலிட்டி கிடையாது. அதெல்லாம் ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே சொந்தங்கள் பந்தங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி ஒட்டாது, எதுலேயும் ஒட்டாது. தாமரை எழுத்தடி மாதிரி ஆகிடும். எந்த ஒரு பந்தம் பாசம் எல்லாமே இருக்காது, கல் மாதிரி ஆகிடுவேன் நீ. ஆத்மா அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணிடும். அந்த மாதிரி ஆரம்பத்தில் ராகவேந்தரர்
அவர் அங்கே உட்காந்து 700 வருஷம் தவம் பண்ணிட்டு இருந்ததுனால அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய நேரம் வர்றபோது அவருக்கு ஒரு கண்டெய்னர் தேவைப்படுது, ஒரு உயிர் துடிப்புள்ள ஆற்றல் தேவைப்படுது. அப்போ என்னுடைய உடம்பு தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த உடம்புக்குள்ளே வந்து அவர் ஐயப்பன் ஆயிடுறார். அப்போ ராகவேந்திரர் அவர் இல்லை. என் உடம்புக்குள்ளே வந்த பின்னால் அவர் ஐயப்பனா 12 வருஷம் என் உடம்புக்குள்ளே இருக்கார். அதனால தான் நீலங்கரையில் இருக்கிற போது கோயிலெலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஆம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, நானே கடவுள் நீயும் அதுதான்ற ஐயப்பன் பாஷை. அதுக்கப்புறம் மக்களுக்கு அந்த பாஷை புரியல. அடுத்த 12 வருஷத்துக்கு வர வேண்டியிருக்கு இல்லையா, அப்போ தான் நம்ம பூரண பிரம்மமாக அது எவால்வ் ஆகுது. அப்போது சிலை வந்துடுச்சு கரெக்டாக, இங்கே வந்து கோயில் கட்டிட்டோம், இந்த மாதிரி பூஜை ஆயிடுச்சு. இது பேசிக் எப்படி இதெல்லாம் நடக்குதுங்கிறது நம்மளை மீறி தான் நடக்கும். ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல ராகவேந்திரர் காட் ப்ரமோஷன் அஸ் ஐயப்பா, ஐயப்பா காட் ப்ரமோஷன் அஸ் பூர்ண பிரம்மம். இப்படி மாறி மாறி அந்த எவல்யூஷன் லேடரில் போய்கிட்டே இருப்பாங்க. பழைய போஸ்ட்டுக்கு இனி யாராவது வருவாங்க. அந்த ராகவேந்திரர் ஐயப்பனை ஆகிற போது அந்த சீட்டு இருக்கு இல்லையா, கிளர்க் சீட்டுக்கு கிளர்க்கு மாற்றி விட்ருவாங்க, இல்லை சூப்பரண்ட் வருவான். அந்த மாதிரி வேறு யாரோ வெயிட்டிங்கில் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ராகவேந்திரர் போஸ்ட்டுக்கு வருவாங்க. சரி, ஐயப்பன் பூர்ண பிரம்மம் ஆயிடுறாருன்னா அந்த போஸ்ட்டுக்கு இனி யாரும் வரணும். இப்படி தான் இந்த இது நடக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. இதுதான் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நிலை. அதனால் நீ எவ்வளோ பெரிய மகனை பார்த்தாலும் அவங்கெல்லாம் கூட ட்ரான்ஸ்ஃபர்டு எனர்ஜி. நீங்கள் அவங்களுடைய கண்டெய்னரை பார்த்து ஏமாந்து போயிடுறீங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆன்மீகம் புரியணுன்னா அவங்கவுங்களுக்கு வரும். இந்த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்டுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்ததுன்னு தெரியும். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு இந்த அனுபவம் வரணும். அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது, அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். எந்த கடவுளை யார் கும்பிட்டாலே அதில் எந்த குறையும் இல்லை. அவங்கவுங்களுக்கு ஒரு விதமான அனுபவம் உலகத்தில் வரும். அந்த அனுபவம் யூனிவர்சல்னு சொல்ல முடியாது. ஞான சம்பந்தர் கிடைச்சது வேறு, இயேசுநாதர் கிடைக்கிறது வேறு, ஆதிசங்கர் கிடைக்கிறது வேறு, சிவசங்கர் கிடைக்கிறது வேறு. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பேட்டர்னில் இந்த அனுபவங்கள் கிடைக்கும். இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் யூ ஆர் நோ மோர் த பாடி. நீ இந்த உடம்பே கிடையாது, நீ ஆத்மாவாக மாறி விடுவாய். அதுக்கப்புறம் உன்னுடைய பிஹேவியரல் பேட்டர்ன், உன்னுடைய பவர் கேமு எல்லாமே வித்தியாசமாகிடும். அதனால் குரு தசையில் இந்த நிலை எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் என்னை பற்றி வரும், பள்ளியிலே சேத்திராடனம் சென்று புண்ணிய லீலைகளை நிகழ்த்திடுவாய்ன்னு. அதுக்கப்புறம் நான் எந்த கோயிலுக்கு போனால் ஒரு கோயில், அந்த கோயில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தோன்னா போகிறோம், அந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆன பவர் கிடச்சிடும். ஏன்னா குரு பிரகஸ்பதி தான் எல்லா கோயிலுக்கும் எல்லாத்துக்கும் அதிபதி அவங்களுக்கெல்லாம். ஸோ ஒரு அவர் சுற்றினார்னா அந்த கோயிலுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிருதுன்னு அர்த்தம். இப்படி தான் அடுத்த நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ குரு தசம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 1999 2000 அது வரைக்கும் எனக்கு குரு தசை ஓடின்னு இருந்தது. எல்லாமே கரெக்டாக நடக்கும். உங்களுக்கு புரியறது கஷ்டம். குரு தசையில் லாஸ்ட் என்ன வரும், செவ்வாய் வரும். செவ்வாய்னா என்ன, ஃபயரு. அந்த நேரம் பாரு, நீலாங்கரைக்கு நெருப்பு வச்சிட்டார், நெருப்பு சம்மந்தமான எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த சேட்டன் தசை வருது இல்லையா, அப்போ தான் இங்கே மாறணும். சேட்டன் என்ன, நிறைய அசட்ஸ் கொடுப்பாரு. அதனால் இவ்வளோ பெரிய இடத்த டெவலப் பண்ணோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நான், நாகராஜ் சாரு, காமேஸ்வரி மேடம் எல்லாம் பிள்ளையார்பட்டிக்கு போனோம். அங்கே நல்லா அபிஷேகம்லாம் பண்ணாங்க. அங்கே நான் வேண்டிக்கினேன், நான் வந்து இதே மாதிரி ஒரு கோயில் கட்டுறேன் அப்படின்னு. இப்படி தான் இந்த இடம் வந்தது. இதனுடைய ஆரம்பம் பிள்ளையார்பட்டியில் ஆரம்பித்து இன்றைக்கி பிள்ளையார்பட்டியில் இருக்கிற சாமியாகவே வரீங்க உட்காந்துருக்காரு. நல்லா பூஜை பண்ணுறாங்க. அங்கே நல்லா காலையில் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் வரமாட்டேன்றீங்கன்றது வேறு விஷயம், யாருமே வரமாட்டீங்க. அதனால் காலையில் நீங்கள் வரணும். இங்கே ஒரு 10 பேர் தான் ரெகுலராக வர்றவங்க, மற்றவங்களாம் வர்றதே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நல்லா பூஜை பண்ணுறாங்க. அங்கே எதிரில் பாஸ்கர் அவங்கெல்லாம் வந்து யாகம் வளர்க்குறாங்க டெய்லி. இந்த சிந்தி இவங்கெல்லாம் ஒரு டீம் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம அருண் பிரபா அவங்க ஃபேமிலி எல்லோரும் இங்கே பார்த்துக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை எடுத்து போட்டு செய்கிறாங்க. கோயில் நல்லா வச்சுருக்காங்களா, சுத்தமாக வச்சுருக்காங்களா, கார்டன் நல்லா வச்சுருக்காங்களா, ஃபிஷ் பாண்ட் இருக்குதா, 2-3 ஃபவுண்டன் வச்சுருக்குறாங்களா, எல்லாம் நல்லா தானே இருக்குது. அப்போ எங்கேயோ போய் டொக்கு சந்தையில் வௌவால் நாற்றை அடிச்சுக்கின்னுட்டு அந்த கோமுகத்து மூலமாக வர்ற அழுகி போன வாசனையை பிடிச்சிட்டு வரீங்க எல்லா கோயிலுக்கும் போய். எங்கே இப்படி இழைச்சி கிரானைட்டில் கட்டி இவ்வளோ அழகாக எல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் இந்த கோயிலுக்கு வர்றதே இல்லை. நீங்கள் இந்த 26 ஜனவரிக்கு வந்தால் உண்டு, இல்லைன்னா வர்றதே இல்லை. இவ்வளோ கிட்ட இருக்குது, உங்கள் காலனிக்குள்ளே இருக்குது. சும்மா உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொடி நடையாக வந்துட்டு போனால் ஹெல்த்தியாகவானா இருப்பீங்க நீங்கள். இதுதான் ஜனங்கக்கிட்ட பிரச்சனை. ஒரு ஈஸியாக ஒரு பொருள் கிடைக்கிதுன்னா
அதில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை. ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் க்ரியேட் பண்ணும். க்யூவில் நிற்கணும், 4 மணி நேரம் ஆகும், இவ்வளோ டிக்கெட் வாங்கணும், அவ்வளோ டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு போய் முட்டி மோதி நின்று வேத்து கொட்டின்னு துணி கழிச்சின்னு வருவானுங்க. இல்லை இவ்வளோ அழகாக வச்சுருக்கோம், நீ அவ்வளோ நேரம் வாங்கினா உட்காரலாம், தியானம் பண்ணலாம், பூஜையில் போய் உட்காரலாம், யார் ஒன்று வேணாம்னு சொல்ல போகிறாங்க. சரி உனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த பார்க்கு பெஞ்சில் உட்காந்து வாட்டர் ஃபாலையாவது பார்த்துட்டு போகலாம். அது கூட யாரும் பண்ணுறதில்ல. எல்லாம் நான் பிளான் பண்ணி தான் பண்ணேன். இங்கே இந்த காலனியில் இருக்கிறவங்களுக்கு இங்கே ஒரு ஃபுட் கோர்ட் பண்ணேன். இப்போ கூட நீ போய் பாரு, அங்கே டேபிள் சேர் எல்லாம் போட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாம் அழகாக பண்ணிவிட்டு உட்காந்துன்னு இருக்கோம். ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் இந்த 26 ஜனவரியில் இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கோரிக்கையற்று கிடக்குதன்னே வேரில் பழுத்த பலா அப்படின்னு ஒரு பாட்டு. பலாப்பழம் அப்படியே தொங்குதான் கீழே, ஆனால் தேர் ஆர் நோ டேக்கர்ஸ். கோரிக்கையற்று கிடக்குதன்னே வேரில் பழுத்த பழம். அந்த மாதிரி தான் இந்த அமைப்பு ராமராஜ்யம். எல்லாமே இருக்குங்க, நல்லாவே இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் என்றைக்கு தெரிந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கி இந்த 26 ஜனவரி எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது. இல்லைனா வந்தோம், ஏதோ டிஃபன் சாப்பிட்டோம், டிஃபன் என்ற ஏதோ பிரசாதம் என்ற பெயரில் ஒரு டிஃபன் சாப்பிட்டோம், ஒரு 2 பாட்டு கேட்டோம், போயிட்டோம். இது இல்லை லைஃப்புங்கிறது. தாமஸ் கிரேன்னு ஒரு கவிஞன் இங்கிலீஷில் எழுதினான், உலகத்தில் ஃபுல்மீனிய ஜம் அப்படின்வான். அதாவது முத்தும் பாலமும் கொட்டி கிடக்குது, வேஸ்ட் இஸ் ரிப்போஸ் இந்த டெசர்ட் ஏர்னா. ஆனால் எதையும் அனுபவிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, உலகத்தில் எல்லாமே வீணாகி கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த கவிதைக்கு. அந்த மாதிரி தான். ஸோ நம்முடைய அனுபவமும் அதுதான். இந்த நாளில் நீங்கள் கொண்டாடுகிற போது இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க இது வரைக்கும். நானே சொல்லியிருக்கேன், நான் இது வரைக்கும் ஒரு 50 லட்சம் பேரை பார்த்துருக்கேன். அதில் 5 லட்சம் பேர் கிட்ட க்ளோஸாகவே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி இந்த 34-35 வருஷத்தில் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 100க்கு 95 பேர் இல்லை 99 பேர் அதில் காணாமல் போட்டானுங்க. நம்ம எல்லாருக்கும் தானே முறை வாசல் செஞ்சோம், எல்லாரையும் ஒரு மாதிரி தானே நடத்தணும். அப்போ அந்த 100க்கு 99 பேர் எங்கே போனானுங்க? நீயே சொல்லி பார்க்கலாம். அதனால் இது ஒன்றும் நேர்மையான உலகம் அல்ல, நல்ல உலகமும் அல்ல, நன்றி இல்லாத உலகம். ஸோ ஐ எம் ஆல்சோ கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இது உருப்படுமா உருப்படாதான்னு எனக்கே கூட தெரியல. ஏன்னா இது வரைக்கும் சோஃபார் ஸோ பேட், சோஃபார் ஸோ குட்னுவாங்க. நான் சொல்கிறேன் சோஃபார் ஸோ பேட். அதில் இந்த குழந்தைங்களே பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்களுக்கு கடவுள் புரியுதோ இல்லையோ வேலை செய்கிறாங்க, பெருக்கிறாங்க, முழுகிறாங்க, குப்பை வர்றாங்க, எல்லா வேலையும் நல்லா செய்கிறாங்க. அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க, கை கழுவு தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ பெரியவங்களுக்கு வராதது இந்த குழந்தைங்களுக்காவது வந்திருக்கேன்னு நம்ம சந்தோஷப்பட வேண்டியது தான். அது ஆல் தி சில்ட்ரன் எல்லோரும் உருப்பட்டுன்னு இருக்காங்க. இங்கிலீஷில் சொல்லணும்னா உருப்பட்டு ஃபைன். அவங்க தான் டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க தான் பாடுறாங்க, எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இன் ஆப்பர்ச்சுனிட்டி மயில் கூட அம்மா சொல்லிச்சு இல்லையா, ஒன்ஸ் இன் ஆப்பர்ச்சுனிட்டி திஸ் இஸ். இதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் அடுத்தடிக்கு போகணுங்கிறது தான் என்னுடைய 26 ஜனவரி மெசேஜ் உங்களுக்கெல்லாம். எல்லோரும் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. வந்து விட்டது ராமராஜ்யமே, வளங்கள் எல்லாம் தந்து விட்ட க்ஷேமராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே, பெற்றுவிட்டது உலகம் ஒரு பெருமை ராஜ்யமே. பெம்மான் சிவசங்கரன் பேரருள் ராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே. ஜாதி பேதமில்லாத ஜோதி ராஜ்யமே, சன்மார்க்கம் வெற்றி கண்ட புதிய ராஜ்யமே. நீதி நிமிர்ந்து நடை போடும் இன்ப ராஜ்யமே, நிர்குண பிரம்மம் சிவசங்கராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே. கொடுத்து மனம் குளிரும் குருவின் ராஜ்யமே, கோடீஸ்வரன் மகனாம் சிவசங்கர் ராஜ்யமே. ஷிரடீசன் சத்யசாயி ஆண்ட ராஜ்யமே, இன்று சிவசங்கர் தலைமையேற்ற அன்பு ராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே, வளங்கள் எல்லாம் தந்து விட்ட க்ஷேமராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே. குழந்தையாக நீ தவழ்ந்தாய் மலையிலே,
குமரியாக தவமிருந்தாய் குமுறும் கடலிலே, கொற்றவையாய் ஆட்சி செய்தாய் தென்மதுரையிலே, கோலம் கொண்டு அமர்ந்திருப்பாய் கீழை நகரிலே, குழந்தையாக நீ தவழ்ந்தாய் இமயமலையிலே. காஞ்சியிலே உன் பெயர்தான் காமாட்சியோ, காசி நகராளும் விசாலாட்சியோ, காஞ்சியிலே உன் பெயர்தான் காமாட்சியோ, காசி நகராளும் விசாலாட்சியோ, நாகைதனில் நீதான் நீலாயதாட்சியோ, நாங்கள் இங்கு காணவே தந்த காட்சியோ, குழந்தையாக நீ தவழ்ந்தாய் இமயமலையிலே. தில்லையிலே நடனமிடும் சிவகாமியோ, திருக்கடையூர் பொது நிலவாம் அபிராமியோ, கண்ணகியாய் சிலம்புடைத்த மதுர காளியோ, எமை காக்கும் சிவசங்கரியாம் திரிசூலியோ, குழந்தையாக நீ தவழ்ந்தாய் இமயமலையிலே. குமரியாக தவமிருந்தாய் குமுறும் கடலிலே, கொற்றவையாய் ஆட்சி செய்தாய் தென்மதுரையிலே, கோலம் கொண்டு அமர்ந்து விட்டாய் கீழை நகரிலே, குழந்தையாக நீ தவழ்ந்தாய் இமயமலையிலே. சர்வ அவதாரணி சிவசங்கர் சகல பராக்கிரமணி, பாபா சர்வ அவதாரணி, கர்மவினை அழிக்கும் மாய கண்ணபிரானிவனே, தர்மம் நலிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே, பாபா சர்வ அவதாரணி, அங்குசரேகை கொண்டார் ஆனை முகன் இவனே, அன்னை கைவேல் வரைந்தான் அழகன் சண்முகனே, சூலம் ஏந்தி வந்தார் சிவசக்தி ஸ்வரூபனுமே, மழுவினை கைப்பிடித்தான் மகாதேவன் இவனே, பாபா சர்வ அவதாரணி, வில்லம்பு சின்னம் கொண்டான் ஐயன்வன் புலிவாகனே, மீனாமை குடையும் கொண்டான் திருமாலவன் வேங்கடனே, கோதண்டமேந்தி வந்தான் கோசலராமனுமே, சங்கு சக்கரம் தரித்தான் சாக்ஷாத் நாராயணனே, பாபா சர்வ அவதாரணி, சிவசங்கர் சகல பராக்கிரமணி, பாபா சர்வ அவதாரணி. நீ என்னுள் இசைக்கிறாய், நான் உன்னுள் வசிக்கிறேன், வேறென்ன எனக்கிங்கு வேண்டும் சங்கரா, வேறென்ன எனக்கிங்கு வேண்டும். தாயன்பை மிஞ்சியே நீ அன்பை பொழிகிறாய், சேக்கிங்கு வேறென்ன வேண்டும், இந்த சேக்கிங்கு வேறென்ன வேண்டும், இந்த சேக்கிங்கு வேறென்ன வேண்டும். வேர் தொட்டு மணக்கிறாய்,
விருட்சமாய் வளர்கிறாய், வேறென்ன சத்சங்கம் வேண்டும், இதைவிட வேறென்ன சத்சங்கம் வேண்டும். அகந்தையை அழிக்கிறாய், ஆனந்தம் அளிக்கிறாய், வேறென்ன பேரின்பம் வேண்டும், மண்ணில் வேறென்ன பேரின்பம் வேண்டும், இம்மண்ணில் வேறென்ன பேரின்பம் வேண்டும். சங்கரம் பார்த்ததும் சங்கடம் தீர்ந்ததே, மந்திரம் வேறென்ன வேண்டும், ஜபிக்கும் மந்திரம் வேறென்ன வேண்டும். செங்கரம் காட்டியே சங்கரம் ஊட்டுதே, மங்களம் வேறென்ன வேண்டும், வாழ்வில் மங்களம் வேறென்ன வேண்டும், நம் வாழ்வில் மங்களம் வேறென்ன வேண்டும். பதமலர் காட்டினாய், பதுமையை மீட்டினாய், பதவிகள் வேறென்ன வேண்டும், உலகியல் பதவிகள் வேறென்ன வேண்டும். நினைக்கும் முன் வருகிறாய், கேட்கும் முன் தருகிறாய், வேறென்ன அருளிங்கு வேண்டும், எனக்கு வேறென்ன அருளிங்கு வேண்டும், எனக்கு வேறென்ன அருளிங்கு வேண்டும். ஆசையை எரிக்கிறாய், ஆன்மாவில் நிலைக்கிறாய், ஆன்மீகம் வேறென்ன வேண்டும், உயர்ந்த ஆன்மீகம் வேறென்ன வேண்டும். என் கதி ஓங்குது, என் விதி நீங்குது, நிம்மதி வேறென்ன வேண்டும், மனதில் நிம்மதி வேறென்ன வேண்டும், மனதில் நிம்மதி வேறென்ன வேண்டும். உன்வசமான பின் என் சுமை போனது, என் வசம் வேறென்ன வேண்டும், உனை தவிர என் வசம் வேறென்ன வேண்டும். உன்வசமான பின் என் சுமை போனது, என் வசம் வேறென்ன வேண்டும், உனை தவிர என் வசம் வேறென்ன வேண்டும், உனை தவிர என் வசம் வேறென்ன வேண்டும். ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை